பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு வார்த்தையும் டேஞ்சருங்கிற ஒரு வார்த்தையும் மோரலஸ் சேம் தான். ஒரு லெட்டர்லாம் DANGER டேஞ்சர், ANGER ஆங்கர். அப்போது ஆங்கர் இருந்தால் டேஞ்சர் நமக்கு தான் சொல்லுது இந்த வெக்காபுலரிஸ். 2 இன்சிடென்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஒருத்தன் கோபப்படக்கூடாதுன்னு நினச்சான், கோபமே படல. ஒரு 15 நாள் கோபப்படாமல் இருக்கணும்னு நினச்சா, அதே மாதிரி இருந்தான். இனிமேல் வாழ்நாள் கூட அதை கடைப்பிடிக்கலான்னு இருந்தான். சரி, இதுக்கு ஒரு டீ கொடுப்போம் எல்லாருக்கும், டீ காஃபி கொடுக்க எல்லாரும் கொடுத்தான். ஒருத்தர் வந்தார், கோபத்தை விட்டுட்டீங்களா? விட்டேன் சார். சாப்பிடுங்க. சாப்பிட போட்டான். இன்னொருத்தர் வந்தார், சார் கோபத்தை விட்டுட்டீங்களாமே, எப்பயிலேருந்து என்ன இது? ஆமாம் சார், ஒரு டைம் 15 நாள் ஆச்சு, கோபப்படுறதில்லை. சாப்பிடுங்க சார். இப்படியே 30 பேர் வந்தாங்கப்பா. 31வது பேர் வந்தான். கேட்டாங்க, கோவம் வந்துச்சு. சார், நானே கோவத்தை விட்டுட்டேன்னு கண்ணா பின்னான்னு திட்டி அந்த விரதம் போச்சு. இன்னொரு இன்சிடெண்ட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்னார். நான் சொல்லிடுனோட பேர் நம்ம சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் நெய்தர் த பாரோயர் நார் த லெண்டர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி உண்டு, படிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணாரா, இன்னொருத்தருடைய பிரசுரத்தை இவர் போட்டு விட்டார். அவரும் சரி போன்னு விட்டுட்டார். அப்போது அதில் ஒரு கேள்வி கேட்டாங்க, எடிசனையும் அது கேட்டாங்க. எடிசனு டிரைவர் எடிசனாக மாறி போனாராம். அப்போது அந்த டிரைவர் தான் எடிசன் அவர் டிரைவர் வேஷத்தில் இருந்தாராம். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாராம் அந்த எடிசனாக போயிருக்கிற டிரைவர்கிட்ட. அப்போ அந்த டிரைவர் சமயோஜிதமாக யோசித்து, இதே மாதிரி கேள்வியெலாம் என் டிரைவர் சொல்வார், ஏன்னா டிரைவர் தான் ஒரிஜினல் எடிசன், அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சொன்னாராம். தென்கட்சிக்கோ சாமிநாதன் சொன்னார், ஒரு ஏர்போர்ட்டில் யாரையும் கோச்சிக்காதீங்க, லக்கேஜ் மாறி போயிடும். ஒருத்தர் கோச்சிகிட்டே இருந்தார். அவன் நிதானமாக அவன் வேலையை செஞ்சுட்டே இருந்தான். அப்போ இன்னொருத்தர் கேட்டார், ஏன்பா அவன் கோச்சிக்கிறான், நீ அதுக்கு பதிலே சொல்லலையேன்னு. எல்லாருக்கும் கோபம் வரும் சார், கோபம் வராமல் இருக்குமா? அவங்க விதத்தில் டீல் பண்ணுவாங்க. இப்போ அவர் ஜப்பான் போகிறாரு, அவர் லக்கேஜெல்லாம் சைனா போயிட்டுருக்கு அப்படின்னாராம். அந்த மாதிரி கோபத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். நம்மளை ஒரு சில விஷயங்களில் கோபப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த கோபம் நம்மை அழிக்காமல் சென்றெடுத்து காப்பான் திறங்காப்பான், செல்லா இடத்தில் காக்கினேன் காவாக்கானேங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டா நமக்கு கஷ்டமே வராது. கோபம் பாவம் சண்டாளம். நன்றி, வணக்கம்.